ஹாய், அனைவருக்கும் வணக்கம். பஹ்ரைனில் பாரதிய தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகளை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக வந்து நம்ம சேனல்ஸ் வீடியோ பார்த்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து பஹ்ரைனில் வந்து இந்தியன் கிளப் அப்படிங்கிற ஒரு கலாச்சார இது நிலையம் இருக்குது. அங்கே தான் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த வருஷம் தான் வித்தியாசமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து போட்டிகள் வச்சுருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அவர் செஞ்சு காட்டுறாரு பாருங்கள். அவர் பிடி டீச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் இதை வந்து ரொம்ப கேம்ஸ் எல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் சிறப்பாக பண்ணுவாப்பில் எல்லா போட்டிகளுமே. அதே மாதிரி இந்த பெண்ணை வந்து அந்த கயரில் இழுத்து கட்டிட்டு ஸோ எங்கே வந்து ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த பாட்டிலில் வந்து அந்த பெண்ணை வந்து கரெக்டாக அந்த பாட்டிலுக்குள்ளே போடணும். ஸோ போட்டுட்டு அந்த பக்கம் ரன் பண்ணி போனோம்னா அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கேமோட விதிமுறை அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. காற்று கொஞ்சம் ஓவராக இருக்குது. இருந்தபோதும் அந்த பாப்பா பாருங்கள் சீக்கிரமாகவே அந்த பெண்ணை வந்து அதில் போட்டுட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு. ஸோ காற்று ஓவராக இருக்குது. இருந்தாலும் கேம் வந்து பக்காவான பெர்ஃபெக்டான நல்ல ஒரு புதுவிதமான கேமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த காற்று மட்டும் இல்லைன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து செகண்ட் ப்ரைஸ் யார் வரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த பாப்பா வந்து செகண்ட் ப்ரைஸ் அவங்க வந்து போட்டுட்டு ரன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 4 பேர் 5 பேரில் யார் தேர்ட் ப்ரைஸ் வரப்போகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம் பொறுமையாக. காற்று கொஞ்சம் ஓவர் அடிக்குது. இந்த ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் இந்த பாப்பா வந்து அடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த தேர்ட் ப்ரைஸ் வந்து 2 பேரும் ஒன்றாவே இது பண்ணியிருக்காங்க. அந்த பாப்பா வந்து ஓடாமல் இங்கே நின்றதுனால ஸோ அந்த பாப்பாவுக்கு தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த பக்கம் பானை உடைத்தல் போட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு தவளை ஓட்டம் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் எல்லாமே கடைசியில் பார்த்தா ஓட்டப்பந்தயமாக்கிட்டாங்க. சரி, ஓகே, ஓட்டப்பந்தயமாவது ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டுட்டு 3 குழந்தைகளை அந்த 3 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேருக்குமே ஓட்டப்பந்தயத்தில் குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தய ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆடவருக்கான கயிறு இழுத்தல் போட்டி. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழாவில் வந்து இந்த போட்டிக்கு வந்து ரொம்பவும் மக்கள் ஆரவார உற்சாகத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போட்டி தான். ஸோ இதில் வந்து 4 டீம் இது பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா இந்த செமிஃபைனல் வந்தாச்சு. இந்த பக்கம் சட்டுன்னு 10 பேர் அப்படிங்கிற ஒரு டீமு, இன்னொரு வந்து ஒரு அறந்தாங்கி டீமாக என்னன்னு தெரியல, அந்த டீமு விளாண்டிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப டஃப்பான இதுதான் இருந்தது. ஸோ மக்கள் எல்லாம் ரொம்ப ஆரவாரத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க யார் வின் பண்ண போகிறாங்க, செமிஃபைனல் ஃபைனல் யார் போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டீமு கொஞ்சம் நல்லா தான் லீடிங்கில் வந்துட்டு இருந்தாங்க. இருந்தபோதும் பாருங்கள் ரொம்ப டஃப்பாகவே அவங்க அந்த பக்கம் உள்ளவங்க வின் பண்ணிட்டாங்க. சட்டுன்னு 10 பேர் அப்படிங்கிற கூடிய வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஃபைனலில் யார் வரப்போகிறாங்கிறத பாருங்கள். அதாவது சட்டுன்னு 10 பேரும் இன்னொரு டீமும் வந்து செமிஃபைனலில் வின் பண்ணி ரெடியாக இருந்தாங்க. ஸோ அந்த டீமும் 2 பேருமே வந்து அடுத்த கட்டமாக ஃபைனலுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஸோ ஃபைனலில் பார்ப்போம் யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு கயிறெல்லாம் எல்லாம் சென்டர்படுத்தி மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ விசில் பண்ணியாச்சு. ஸோ ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போதைக்கு எந்த டீம் வின் பண்ண போகிறாங்கிறத சற்று நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள், இந்த பக்கத்தில் உள்ள டீமு ரொம்ப ஆயத்தமாக இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். அந்த பக்கம் உள்ளவங்களும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு முன்னாடி இழுத்துட்டு வந்தாங்க. ஆனால் லூஸ் விட்டுட்டாங்க கயிறை. அந்த டீம் வின் பண்ணிட்டாங்க. சூப்பராக வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த டீம் வந்து. ஸோ கயிறெழுத்தல் போட்டியில் இந்த டீம் வந்து இந்த வருடம் வந்து சூப்பரான ஒரு ப்ரைஸை தட்டிட்டு போயிருக்காங்க. இதுதான் இந்த வருஷத்தான கயிறெழுத்தல் போட்டி. ஸோ அடுத்த போட்டியாக என்னங்கிறத பார்க்கலாம். இதுவுமே வித்தியாசமாக இருந்துச்சு இந்த வருஷம். பல பசங்களுக்கு வந்து பலூனை கால் எடுக்கில் வச்சுட்டு ரன் பண்ணி ஓடணும். பலூன் வெடிக்கக்கூடாது, பலூன் விடக்கூடாது. அதில் பார்த்தோம்னா அந்த 2 பசங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த கேமும் கூட நல்லா இருந்தது. ஸோ அடுத்த கட்டமாக என்னங்கிறத பார்த்தோம்னா நம்ம லேடிஸ்க்கான கயிறெழுத்தல் போட்டி, மகளிருக்கான அது கயிறெழுத்தல் போட்டி. ஒரு பக்கம் பார்த்தோம்னா கல்யாணம் ஆகாத மாதிரி ஒரு பக்கமும் கல்யாணமானவர்கள் ஒரு பக்கம் அதே மாதிரியான ஒரு டீம் இருந்தது. அதில் பார்த்தோம்னா கல்யாணம் ஆனவங்க வந்து வின் பண்ண மாதிரியான ஒரு இதை சூப்பராக முடிச்சிட்டாங்க இந்த கையெழுத்து போட்டி. அடுத்து இந்த வருஷம் பார்த்தோம்னா கல் தூக்கி ரொம்ப நேரம் நிற்கிறது ஒத்த கையில். அந்த சங்கையில் வந்து இது இன்றைக்கி வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. யூடியூப் எடுத்து பார்த்தா எந்த கிராமத்துலேயுமே இந்த விளையாட்டு போட்டிகள் இந்த இதில் இடம் பெற்றது. ஸோ அந்த மாதிரியான விளையாட்டு போட்டி இன்றைக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே வந்து நின்றுட்டுருக்குறாங்க.
40 நான் குறைச்சி சொல்கிறேன், 50 பேருக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ நேரம் நின்றுட்டு. ஸோ கடைசியில் எல்லாருமே கொஞ்ச நேரத்திலே வந்து கை தூக்கி நிற்க முடியல, கடுகடுன்னு கடுத்து எல்லாமே கீழே கால்களில் போடாமல், பக்கத்தில் உள்ள கால்களில் போடாமல் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்த விளையாட்டு வந்து ரொம்பவும், அதாவது பலத்தை வந்து சோதிக்கக்கூடிய விளையாட்டு, கையிலுடைய பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான. ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படியே வச்சுட்டே போயிட்டுருக்காங்க. இதில் அந்த ப்ளூ ஷர்ட் வந்து ரொம்ப நேரமாக அதே பக்கத்தில் உள்ளவரும் ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருந்தார். அந்த ப்ளூ ஷர்ட்டும் விட்டுட்டார். அந்த மெரூன் கலர் ஷர்ட் வந்து கொஞ்சம் ஓடிட்டுருக்கிறாரு, அது ஒரு கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பகுதியில் அவரும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ப்ளூ கலர் பனியனும் அது பக்கத்தில் ஒரு 3 பேர் தொடர்ச்சியாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய வாலண்டியர்ஸ் பூரா அங்கே தான் போயிட்டு எல்லாம் சரண்டர் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தோம்னா அதில் ப்ளூ கலர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த கட்டமாக எல்லாமே நல்லபடியாக விளையாட்டுப் போட்டிகள்லாம் முடிஞ்சிச்சு. நிறைய விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. ஒரு சில விளையாட்டுப் போட்டிகள் தான் நம்ம கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம அதுக்கு பந்திக்கு வந்தாச்சு. பந்திக்கு வந்து படைக்கு பிந்து அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பந்தி சாப்பாடுனா பொங்கல் விழா சாப்பாடு. அதாவது பஹ்ரைனில் நம்ம தமிழர்கள் நடத்தக்கூடிய விழாக்களில் தான் இந்த சாப்பாடுங்கிறது, இந்த உணவுங்கிறது இலவசமாக கொடுப்பாங்க. மற்ற இதர மாநில ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பணம் கொடுத்து தான் அங்கே போய் சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம தமிழர்கள் நடத்தக்கூடிய இந்த பொங்கல் விழாவாக இருக்கட்டும், மற்ற எந்த விழாக்கள்லேயும் உணவுகள் வந்து வழங்குவது வந்து இலவசமாக கொடுப்பாங்க. உண்மையிலே இந்த நேரத்தில் பாரதி தமிழ் சங்கமாக இருக்கட்டும், மற்ற இதர தமிழ் சங்கங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த மாதிரி மக்களிடம் வந்து பணம் வாங்குவது கிடையாது. ஸோ பாருங்கள், பொங்கலுக்கு வந்து என்னென்ன மாதிரியான காய்கறிகள், கூட்டு, பொரியல், மண்டி, பாயாசம், வடை, இந்த மாதிரி பழங்கள், கரும்பு எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. இது வந்து எங்கன்னு பார்த்தோம்னா நமது சங்கீதா உணவகம், சைவ உணவகம் அப்படிங்கிறது அந்த உணவகத்தில் தான் வந்து ஹோட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும், அதாவது பாரினில் உள்ள பெரும்பாலும் என்னுடைய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, சாப்பாடு என்ன இலவசமாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, இலவசமாக தான் நாங்கள் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆச்சரியமாக கேட்பாங்க, அதாவது மலையாளி எங்களோட ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ அப்படி தான் இது வந்து இந்த வருடம் அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கணும். ஏன்னா ஸ்பான்சர்ஷிப் எடுத்துகிட்டு இதை வந்து மக்கள்கிட்ட யார் எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிகழ்ச்சிகளுக்குமே வந்து இரவு நிகழ்ச்சிக்குமே ஃப்ரீ என்ட்ரி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்து. உண்மையிலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்துக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். கடந்த முறையும் நம்ம சொல்லியிருக்கோம், தமிழ் சங்கங்கள் நிறைய தான் இருக்குது. எல்லா தமிழ் சங்கங்களும் சேர்ந்து ஒருமித்து ஒரு கட்டடத்தை உருவாக்கி அந்த கட்டடத்தில் நம்ம வந்து பயணித்து அதில் வந்து நம்ம பண்டிகைகள், விழாக்களை நடத்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கான நமது தமிழக முதல்வருக்கும் சொல்லியிருக்காங்க, திருச்சி சிவா அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைவு செய்கிறோங்கிற மாதிரி ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இங்கே பார்க்கலாம். அதுக்கும் அடுத்த கட்டமாக அதை எடுத்து பேசணும். ஸோ விழாவுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாரதி தமிழ் சங்கத்தின் விளையாட்டு போட்டிகளும் மற்ற இதர இதுகளும் நம்ம வந்து கலை நிகழ்ச்சி ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனல்ஸ் வீடியோ பிடிச்சி மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.